ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னோடய ஹேர் இந்த அளவுக்கு திருப்பி ரீக்ரோத் ஆகிறதுக்கு என்ன ரீசன், அதில் மெயினான ஒரு ஹேர் பேக் நான் சூஸ் பண்ணி உங்களுக்காக போட்டு காமிச்சிருந்தேன். நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில். அதில் நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. நிறைய பேர்த்துக்கு பால்னஸ் இருந்தது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் ரூட்லேருந்து எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னீங்க. ஒரு சிலருக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும், அது செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுலேயும் ஒரு சிலர் எனக்கு ஹெல்த் இஷ்யூ எதுவுமே இல்லை, ஆனாலும் ஹேர் ஃபால் ஆகுது, ரூட்லேருந்து ஹேர் ஃபால் ஆகுது, இது ஸ்டாப் பண்ணி ரீக்ரோத் பண்ணணும், என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ தான் இது. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹேர் ஃபால் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே யூஸ்வலாக இருக்கும். அதை நம்ம கேர் பண்ணிக்காத போது தான் சிவியராக ஹேர் ஃபால் ஆகி நம்மளுக்கு டேமேஜ் ஆகும். அதை க்யூர் பண்ணி நம்ம பழையபடி நம்மளோட ஹேர் க்ரோத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்பிக்கை வேணும். ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். மூணாவது விடாமுயற்சியாக கண்டினியூ பண்ணணும். அது 3 பண்ணும்போது சக்ஸஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெந்தயம் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து நைட்டே நான் ஊற வச்சிட்டேன். வெந்தயத்தில் நிறைய வைட்டமின்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் நிறைய இருக்குது. இது நம்ம ஸ்கேல்பில் போட்டு அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கேல்பில் இருக்க ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி ஹேரை நல்லா ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலிக்கலை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி ஹேர் ரூட்டை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஆம்லா, அதாவது காஞ்ச நெல்லிக்காய். 4-5 பீஸு நெல்லிக்காயை நைட்டே தண்ணியில் நான் ஊற வச்சுட்டேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது இந்த மாதிரி ஊறி வரும். நம்மளுக்கு அரைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆம்லா கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போது டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நிறைய ஆக்சிஜனேற்ற பண்புகள் இதில் அதிகமாக இருக்குது. ஹேர் ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதோட வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ட்ரை ஆகிறத தடுத்து நம்ம முடி மேலிருந்து கீழே வரைக்கும் நல்லா ஷைனிங்காகவும் நல்லா அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை. இது தான் நம்மளோட நிறைய வீடியோஸில் நான் போட்டிருப்பேன். செம்பருத்தி இலையில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளோட ஹேர் நல்லா ஷைனிங்காகவும் கருமையாகவும் மாறும். அதே மாதிரி தான் செம்பருத்தி பூவும் சரி, நேச்சுரல் ஷைன் இதில் வச்சு நம்ம ஒரு கண்டிஷ்னராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூ கிடைக்கல அப்படின்னா செம்பருத்தி பூ பவுடர் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதம் வடித்த தண்ணி. மோஸ்ட்லி சீகக்காய் யூஸ் பண்ணுறவங்க இந்த சாதம் வடித்த தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுவாங்க. ஹேர் அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். ஸோ சாதம் வடித்த தண்ணியை கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா சாதம் ஊற வச்ச தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒன்றா சேர்த்து அந்த தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஹேர் பேக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணுறது, ஹேர் ஃபால் கண்ட்ரோலும் ஆகணும், க்ரோத்தும் ஆகணும், ஸ்ப்ளிட் எண்ட்ஸும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஹேர் நல்லா ஷைனிங்காகவும் மாறணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பெஸ்ட்டான ஹேர் பேக்காக இருக்கும். ஸோ நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்ததுனால இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா இந்த வின்டர் சீசனில் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 15 மினிட்ஸ் மட்டும் நம்ம ஹேரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோம்னா ட்ரை ஆக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதே மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். இது 1 மந்த்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு வாரத்தில் 2 நாள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அந்த 2 நாள் ஹேர் வாஷ் பண்ணுறப்பவுமே நல்லா ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஒரு நாள் இந்த ஹேர் பேக் போடுங்க, இன்னொரு நாள் இன்னொரு ஹேர் பேக் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது ரொம்ப கோல்டு பிடிக்கும் இல்லையா, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்பயும் சொல்கிறது தான், நம்ம என்ன தான் ஹேர் பேக் அவுட்டராக வெளியில் அப்ளை பண்ணாலும் அதே மாதிரி ஃபுட் இன்டேக் நம்ம ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ரொம்பவே ஹேர் டேமேஜ் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாமே கான்சன்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம திருப்பி ஹேர் க்ரோத்தை கொண்டு வர முடியும். நம்மளுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, ஏதாவது ஃபீவர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போவோம் இல்லையா, அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி நம்ம ஹேர்லேயோ இல்லை ஹெல்த்லேயோ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஃபுட் இன்டேக் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயா இருக்கட்டும் இல்லை ஸ்நாக்ஸ்லேயா இருக்கட்டும் ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், பயோட்டின், அயன் இது 4மே அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும்.
பேசிக்காக அஃபோர்டபுளாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து சிம்பிளாக வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியுமே நம்ம வந்து அது ஒரு ரொட்டீனாக வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது ஒரு ஸ்மூத்தி மாதிரியோ இல்லை ஒரு அவங்கவுங்களுக்கு எப்படி ஒரு விருப்பமாக ஒரு சிம்பிளாக நம்ம இதை செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து நான் ஹேரை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோ தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, பேசிக்காக இப்போ நம்மளோட ஹேர் பேக்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆம்லா எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி ஆம்லாவை வந்து ஜூஸாக குடிங்க, இல்லைன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணி சேர்த்து குடிங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ சாதம் வடித்த தண்ணி கூட பார்த்தோம் இல்லையா, அது கூட குடிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கே தெரியும், நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து ஸ்நாக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியானதை வந்து இன்டேக் எடுத்துக்கிட்டு ப்ராப்பரான வாக்கிங்கோ, டயட்டோ, எக்ஸசைஸோ, யோகாவோ, மெடிடேஷன் சம்திங் ஏதோ ஒன்று வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ நம்ம மனசும் சரி, ஹெல்த்தும் சரி, ஹேரும் சரி கண்டிப்பாக வந்து நல்லா வளரும். இதை வந்து நான் ட்ரெஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த 2025ல் வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. ஹேரை வந்து நல்லா ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஒரு நியூட்ரிஷன் சப்ளை பண்ணுற ஃபுட்ஸ்லாம் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதெல்லாம் நம்ம எப்படி ப்ராப்பராக சாப்பிட்லாம். அப்புறம் 7 டேஸ் ஹேருக்கு ஒரு ரொட்டீன் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஹெல்த்தையும் ஹேரையும் நல்லா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராகவே ஹேர் க்ரோத் வந்து ஆகும். 2026ல் வந்து நீங்களே விசிபிளாக வந்து நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கலாம். ஆனால் இது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்களும் இந்த 1 இயர் ஹேர் கேர் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒரு நோட் எல்லாமே ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் 1 இயருக்கு எவ்வளோ பேர் வந்து 1 இயரில் எவ்வளோ ஹேர் க்ரோத் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம்.